நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்றப்பா என்று சந்தானம் ஆதங்கப்படுவார் அல்லவா? அந்த சீனுக்கு சற்றும் குறைச்சல் இல்லை இங்க இருக்கும் அரசியல்வாதிகளின் அலட்டல். இலங்கைக்கு போகவே கூடாது என்று கடந்த பல வருஷங்களாகவே சினிமாக்காரர்களுக்கு மட்டும் கட்டம் கட்டி வருகிறார்கள் அவர்கள். இப்படி தொழிலதிபர்களை சொல்கிற துணிச்சல் இல்லை என்பதால் சிக்கிய சினிமாக்காரர்களை கொக்கி போட்டு குடைகிறார்கள். போன மாசம் கூட இளையராஜாவின் வீட்டு வாசலில் கூடிய ஒரு கூட்டம் போகாதே போகாதே இலங்கைக்கு போகாதே என்று அவரை தடுத்தது. அங்க போய் இலங்கை அரசுடன் ஒப்பந்தமா போட போகிறார் அவரு, அல்லது ஷாப்பிங் மால் கட்ட போறாரா? அங்கு நாரி போயிருக்கும் நம்ம தமிழனுக்கு ஆறுதலாக 4 பாடல்கள் இசைக்க போகிறார், அவ்வளவுதான். அது அவனுக்கும் ஆறுதல், பாடப்போன இவருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி. இதுதான் பொறுக்கவில்லை இவர்களுக்கு. லைக்கா நிறுவனம் தமிழர்களுக்காக கட்டிய வீடுகளை திறந்து வைக்க கிளம்பிய ரஜினிக்கும் இதே சிக்கல். லைக்காவின் அழைப்பை ஏற்று ரஜினி அங்கு போகக்கூடாது என்றால் அந்த நிறுவனம் நடிக்கும் படத்தில் மட்டும் ரஜினி நடிக்கலாமா? அதை மன்னித்து விடுவார்களாம் இவர்கள். எப்படியோ கனத்த மனத்தோடு அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் நின்று விட்டார் அவர். இந்த நிலையில தான் அவரை மீண்டும் அழைத்திருக்கிறது அந்நாட்டு அரசு. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஜினி விரும்பினால் இலங்கை வரலாம் என்று கூறியிருக்கிறார். முன்பு ரஜினி வெறும் நடிகர், இப்போது எந்த நேரத்திலும் கட்சி துவங்குகிற நிலையில் இருக்கும் அரசியல்வாதி. இந்த ஒரு அச்சமே அவருக்கு எதிராக குரல் எழுப்புகிறவர்களின் கழுத்தெலும்பை மிரட்டி வைக்கும். மறுபடியும் மூச்சிட மாட்டார்கள் என்று நம்புவோம்.